ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். ஒரு முறைதான் உன்னை நானும் பார்க்கும் நேரத்திலே அலைந்திடும் மனதினிலை ஆத்ம தரிசனமே. நாதியின்றி நானும் தனியே போகிறேன். ஹலோ, டைமை பாத்தியா? 10:25 ஆச்சு. நீ எப்பதான் எழுந்திருப்ப இடியட்? காலங்காத்தால எழுந்துச்சு என்ன பண்ண சொல்ற சுஜி டார்லிங்? அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அத்தை மாமா ஃபீல் பண்றாங்கன்னு காலங்காத்தால எந்திரிக்கிறது, ஒரு வரைக்கும் எல்லா வேலையும் செய்யறது, மறுபடியும் சாயங்காலம் எப்போ வருவான்னு எதிர்பார்க்கறது, சுட சுட சாப்பாடு போட்டு கை கால் பிடிச்சி அவனை படுக்க வைக்கிறது. இவ்வளவுதானே? இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உன்கிட்ட வாயை கொடுக்க முடியாதுரி சாமி. என்னடி சொன்ன? அதாவது உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் ஒருத்தர் நம்ம பின்னாடி சுத்துறது, நம்மள பாராட்டிட்டே இருக்கிறது, அவன் கூட பேசி சந்தோஷத்துல விளையாடி அவன் கூட கட்டில்ல படுத்து உருள்ற சுகம் இருக்கே, அந்த சந்தோஷத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்க முடியுமா? வீக் டேஸ்ல ஆஃபீஸ்ல, வீக்கெண்ட்ல பப்ஸ்ல நமக்காக கண்ணை மூடிட்டு செலவு பண்றவங்க கிடைப்பாங்க. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேனே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு. என்னையா சொல்ற? ஆமாமா, ஒன்னுதான் சொல்றேன். நீ ஒருத்தி, நீ பேசுறதெல்லாம் எனக்கு டபுள் மீனிங்காவே தான் கேக்குது. ஆஹா, ஆமா, உனக்கு ஏன் அப்படி புரியுது? சரி சரி, நாளைக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ணணும்னா இன்னைக்கு நைட்டே ரெசார்ட்ல ரீச் ஆகணும். ஆமா, நாளைக்கு ஜனதா கர்ஃபியூ தானே? நாம இன்னைக்கு நைட்குள்ள ரீச் ஆயிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அரை மணி நேரத்துல எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் காலுக்கு வர சொல்லு. ஓகே தீபு, பாய். பாய் டார்லிங்.
ஹாய் ஹாய் சுஜி. ஹாய், how are you? யா இன்னைக்கு மிட் நைட்குள்ள நம்ம ரீச் ஆயிடணும். நாளைக்கு ஃபுல் டே நம்ம என்ஜாய் பண்ணி நாளான்னைக்கு அதாவது 23rd மார்னிங் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடலாம். அது என்ன என்ஜாய்மெண்ட் முன்னாடியே சொல்லுமா, நாங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுறோம். வேற என்ன, சமைக்கிறது, சாப்பிடுறது, தண்ணி அடிக்கிறது, தூங்குறது. ஏய் சுஜி, எப்போ பார்த்தாலும் படுக்கிறதுல இருப்பியா? வெயிட், இதெல்லாம் ரெகுலர் ஐட்டம்ஸ். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஒன்லி சாப்பிடுறோம், குடிக்கிறோம், குளிக்கிறோம். யாரும் இந்த லோகத்துல இருக்க கூடாது. போதை தான் உலகம். எல்லாத்தையும் மறந்துட்டு ஆடுறோம், பாடுறோம், கொண்டாடுறோம். ஓகே. எஸ், நாளைக்கு நம்ம நாள். நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன், நீங்க எல்லாரும் வந்துருங்க, சரியா? ஓகே. ஏய் 1 minute. வரும்போது எல்லாரும் எக்ஸ்ட்ரா காஸ்டியூம் எடுத்துட்டு வந்துருங்க. மறைக்காம ஸ்விம் சூட்டும். ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன்னு என்னை இந்த மாதிரி துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. நிறுத்துடா. என்னடா எதுடா கத்துறீங்க? உன் வீட்டுக்குள்ள புது திருடனா இல்ல உன் பேங்க்ல புது திருடனா? திருடன் கத்துறீங்க. யார் தாண்ட திருடல? யாரோ திருடல. எவன் இங்க யோகிய? டேய் நெட்ட, உன் அம்மா, தங்கச்சி, உன் பொண்டாட்டி, அப்பன், வீடு, விவசாயம், பசு, அது கறக்கிற பால், இது எல்லாத்தையும் வெளியும் முதல்ல சத்தியம் பண்ணி சொல்றா. நீ முத்தத்துக்கு முன்னாடி நீ ஸ்லேட்டும் பல்பும் திருடினது கிடையாது. டே மொட்டை, உங்க அம்மாவோட உண்டியில இருந்து நீ சில்லறை திருடினது இல்ல? ஏண்டா நீ உங்க அப்பா பர்ஸ்ல இருந்து நோட்டு அமுகுந்து இல்ல? வாடா வெள்ள விடுவேன். நீ எத்தனை பொண்ணுங்களோட மனசை கொள்ளையடிச்சிருப்ப. நாடா பாடி பில்டர்ஸ், நீ எத்தனை அங்கிள் இல்லாத ஆண்டிஸ நீ மீசை வர முறுக்குற. டேய், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல திருடா இருக்கவனுங்க தான். இந்த மகாபாரதத்துல இந்த சின்ன கிருஷ்ண வெண்ணெய் திருடுறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனா செல்ல திருடன், குறும்பு திருடன், குட்டி திருடன், செல்ல திருடன்னு செல்ல பேர் வச்சு இப்ப கூட கோலமாவோட முக்கி குட்டி குட்டி பதமா வச்சு வெல்கம் கூப்பிடுற ஆளுங்க தான்டா நீங்க. ஏன்னா நான் சின்ன பொண்ணுக்கு சாக்லேட் குத்து கழுத்துல இருக்க செயினை உருவினா அந்த நேரம் வந்து ஓன்னு கத்திட்டா அந்த நகை அடிக்கு நான் வந்தா என்ன அடிக்கிறதுக்கு நீங்க வரீங்களா? டேய், எல்லா வேலையிலும் வயிற்றுக்காக தான்டா. இதுவும் அதுல ஒரு கலை தான்டா. தயவு செஞ்சு திருட விடுங்க ஆண்டி, திருட விடுங்கடா. அங்கிள் கிளம்பிருப்பாங்க போல, மீசையை முறுக்க ஆரம்பிச்சிட்ட. எல்லாரும் போங்க. அதான் சொன்னது புரிஞ்சதுல, இதே கான்செப்ட். எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரட்டுமா? மறுபடியும் எவன்டா என்ன குடிச்சுத? சித்தப்பு விட்டுருங்களா? பரவாயில்லப்ப. போதும். அப்பா, எவ்வளவு எமோஷனலா பேசினாலும் உனக்கு கன்வெர்ட் ஆக மாட்டானுங்களே. நான் ஆடியன்ஸ் நீங்க. அப்பா, ஹாய் சோஃபி, என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்ன? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். சர்ப்ரைஸா? என்னது அது? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி 2 months ஆயிடுச்சுல? இல்லை, நானும் அக்செப்ட் பண்ணி 1 month ஆயிடுச்சு. ஆமாம். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து காஃபி கூட குடிக்கல. குடிக்கல. ஸோ உன் கூட ஜேர்னி பண்ணணும் போல இருக்கு. ஜேர்னியா? எங்கன்னு சொல்லு. கோவா, தாய்லாந்து, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து. காம் டவுன். அதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஜஸ்ட் 40 kilometers, அவ்வளவுதான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி பிளான் பண்ணிருக்காங்க. பார்ட்டியா? கொஞ்சம் பொறு, எக்ஸைட் ஆகாத. எனிவே, உனக்கு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். என்ன சொல்ற? நாளைக்கு நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க தானே பண்ணி வைக்கணும். உண்மைதான். இப்பெல்லாம் கல்யாணத்தை பேரண்ட்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக பண்ணி வைக்கிறாங்க. ஆமா. சரி, நாளைக்கு நீ ரெடியா இரு, நான் கால் பண்றேன். போலாம். அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? ஆர்டர் பண்ண போதும். பேரர். இந்த கை வேற அரிக்க ஆரம்பிச்சிருச்சே. ஆட்டையை பொறுத்த வரை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றதுடா கடவுளே? ஏதாவது ஒன்று பண்ணணுமே.
ஆஹா. இந்த பட்டிக்கட்டான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, சம்பாரிச்சிருப்போம் போலயே. பயங்கரமா இருக்கானே. கதவு திறந்துருக்குன்னா கீ உள்ள இருக்குன்னு அர்த்தம். நல்ல டைம் தான். சீசன் ஒன்றும் மாறல, நம்ம சீசன் தான். பலாபலன் இருக்குதா, கலர் நல்லா இருக்குதா. பலாபலன் மின்ற ஒண்ணு அர்ஜென்டா சுட்டு ஆன்லைன்ல போட்டா பல லட்சம் தெரியுமே. பரவாயில்லையா, அடிச்சிட வேண்டியதான். ஆஹா, ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன், கொஞ்சம் இரு. என்ன சார் கேட்கல? ஏண்டா கார்ல ஏறி 2 நிமிஷம் ஆச்சு, ஏன் என்ன கார் எடுக்கல? ஐ நாட் டிரைவ் சார். ஓட்ட தெரியாது, அப்ப இறங்க தெரியுமா? ஐயோ, அதனால தெரியும் சார். அப்புறம் என்ன சார் பழக்க போறீங்களா? ஏன் டவுட்டா? சார் உங்களுக்கு குன்ஃபோ, கராட்டே, இந்த பாக்ஸிங் இதெல்லாம் தெரியுமா? ஒன்னு அடிக்கிறதுக்கு அதெல்லாம் வேற கத்துக்கணுமா? ஓஹோ, அப்படி வரீங்களா? அவசரம் புரியுது சார். சார் ஒரு நிமிஷம். ஏய் இருடா சார். சார் ஒரு நிமிஷம் சார். பாதியா சார், என்னாச்சு? நீ டயர்ட் ஆயிட்ட? போ சார், வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு குளி சரியாயிரும். எல்லாம் நைட்ல மேடம்க்கு மூடு வராது. ஏய் அப்படின்னு என்ன சார், இஸ்திரி பண்ண சட்டை எப்படி கசக்கி விட்டீங்க போறீங்க? போயிடு. சே, எப்படியாவது சீக்கிரம் டிரைவிங் கத்துக்கணும். வாவ், சிம்பிள் ஆஃப் லவ். நல்லா இருக்குல்ல? சூப்பர். இதை டிசைன் பண்ணவன் ஷாஜகானுக்கு தம்பியா இல்ல ஜூலியட்டுக்கு பாய் ஃப்ரெண்டா இருந்திருப்பான். ஓ, இஸ் இட்? சோஃபி, என்ன என்ன அப்படி பாக்குற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? லவர்ஸுக்கு முதல்ல கண்ணும் ஒண்ணு சேருமா, அதுக்கப்புறம் கை சேருமா, அதுக்கப்புறம் உதடும் சேருமா. இப்ப எதுக்கு உப்புமா கிண்டிட்டு இருக்க? அது நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடலான்னு. ஹலோ, பார்ட்டினா வெறும் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், புரிஞ்சுதா? அதை விட்டுட்டு ரொமான்ஸ்லாம் இல்ல. குறைஞ்சது ஒரு முத்தமாவது ப்ளீஸ். நோ. டேய், இந்த லேடிஸ் எல்லாம் எங்கடா, எங்க போயிட்டாங்க? குளிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? அவங்க தனியா குளிச்சா எப்படிடா? நம்ம போய் முதுகு தேய்ச்சோம்மா. குசும்பா. ஹலோ, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன வேணா தேய்ப்பீங்க, நாங்க என்னத்தை தேய்க்கிறது? கல்யாணம் ஆகாதப்போ அவங்களுக்கு அவங்க தான் தேய்ச்சிக்கணும். ஐயா, நான் இங்க இருக்கிற வாட்ச்மேன். இந்த 2 டேஸ் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். என்ன கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணுவியா? வெறும் தண்ணி சாப்பாடு மட்டும்தாங்க ஐயா. சரி, என்னடா சொல்லலாம்? சரி, நான் போய். வெயிட் ப்ரோ, நம்ம இது வரைக்கும் என்ஜாய் பண்ணாததை என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். Okay. இது வரைக்கும் சாப்பிடாததை சாப்பிடுவோம். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இங்க பக்கத்துல காடு இருக்குல்ல, அந்த காட்டுல ஏதாவது மேட்டர் கிடைக்குமா? காடு இருக்குங்க ஐயா, ஆனா அது என்ன காடு மேட்ரு? நீ என்ன இவ்வளவு அப்பாவே இருக்க? இப்ப கோழி, ஆடு, மீன், எறா இதெல்லாம் நம்ம கூட வாழ்ற ஜீவனுங்க. அது இல்லாம நமக்கு காட்டுக்கு தூரமா வாழ்ற ஜீவனுங்க ஏதாச்சும் கிடைக்குமான்னு உன்கிட்ட கேக்குறேன். கிடைக்கும் தம்பி. அப்புறம் போலீஸ்க்கு நம்ம எல்லாரும் கிடைப்போம். அந்த ஜீவனுங்க கிட்ட போனா நம்ம வாழ்க்கை ஜீவனே இல்லாம ஜெயில் வாழ்க்கையே. வேணாம், நீயே சொல்லு. நாங்க லேடிஸ்ட கேட்டு சொல்றோம், நீங்க போங்க. சரிங்க ஐயா. கிளம்பு. எது இருந்தாலும் ஓகே, இவனுங்க தான். பா. மாப்பு, உன் பொண்டாட்டி டக்கரா இருக்கா ஐயா. டேய், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லா இருப்பான்னு எந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட வேணாலும் சொல்லு, ஆனா உன் பொண்டாட்டி நல்லா இருப்பான்னு எந்த புருஷன்கிட்டயும் சொல்ல கூடாதுடா. இருப்பா, நான் சும்மா காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன், நீ காமக்கனோட பார்த்தா. ஹே गाइस, நீங்க எப்படி உட்கார்ந்திருக்கீங்களா? நம்ம இங்க வந்தது பார்ட்டி என்ஜாய் பண்றதுக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? உங்க லேடிஸ் வந்துட்டாங்கல்ல, ஆர்டர் கொடுத்தா ஏற்பாடு பண்றேன். இவரு வாட்ச்மேன், நம்ம பார்ட்டிக்கு வேணுங்கிறத இவர்தான் ஏற்பாடு பண்ண போறாரு. அப்படியா? வரேன் மேடம், வரேன். சரி, எனக்கு சிக்கன் வேணும், எனக்கு பியர் வேணும், எனக்கு 65 வேணும்.
மொத்தம் கொண்டாடத்தான் பற்றி கொன்றிடும் இளமைத்தானே பெண்ணின் பியூட்டி. வாழாத வாழ்க்கை எல்லாம் வாழத்தான் நீ வேண்டுமே. எதுவரை இன்பம் என்று நீயும் வாழுடா. இவ்வாழ்வு சிறக்கத்தானே நீ வாழு கலகலப்பாக. கவலைகள் மறக்கத்தானே ராப்பு பாடு நைனா. ஆடிப்பாடி கொண்டாடிடு, it's just a party time. கிளாஸில் போதையில் குதித்து ஆடு, it's just a party time. வீக்கெண்ட் டேஸ்ல மட்டையாக, it's just a party time. வெஸ்டர்ன் ஸ்டெப் போட்டு ஆடிப்பாடு, it's just a party time. ஆடிப்பாடி கொண்டாடிடு, it's just a party time. கிளாஸில் போதையில் குதித்து ஆடு, it's just a party time. வீக்கெண்ட் டேஸ்ல மட்டையாக, it's just a party time. வெஸ்டர்ன் ஸ்டெப் போட்டு ஆடிப்பாடு, it's just a party time. அவளை நான் அணைத்து கொண்டேன் ஆனந்தத்தின் எல்லை. அழகிய இசையை பாடுவேன், அன்புக்கு முடிவில்லை. வந்தாய் என்னில், வந்தேன் முன்னில். வாழாத வாழ்க்கை எல்லாம் வாழத்தான் நீ வேண்டுமே. எதுவரை இன்பம் என்று நீயும் வாழுடா. இவ்வாழ்வு சிறக்கத்தானே நீ வாழு கலகலப்பாக. கவலைகள் மறக்கத்தானே ராப்பு பாடு நைனா. ஆடிப்பாடி கொண்டாடிடு, it's just a party time. கிளாஸில் போதையில் குதித்து ஆடு, it's just a party time. வீக்கெண்ட் டேஸ்ல மட்டையாக, it's just a party time. வெஸ்டர்ன் ஸ்டெப் போட்டு ஆடிப்பாடு, it's just a party time. வீக்கெண்ட் டேஸ்ல மட்டையாக, it's just a party time. வெஸ்டர்ன் ஸ்டெப் போட்டு ஆடிப்பாடு, it's just a party time. வீக்கெண்ட் டேஸ்ல மட்டையாக, it's just a party time. வெஸ்டர்ன் ஸ்டெப் போட்டு ஆடிப்பாடு, it's just a party time. ராகுலா ராகுலா நா 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 ஃபோ நல்லா இருக்கேன். நல்ல ஆண்டியா இருக்குது. செயின் இருக்குதா இல்லை இதுலேயும் வேலைக்கு ஆகல. இவனை தனியாக உட்காந்துருக்கான். ஐயோ ஏன் இப்படி உட்காந்துருக்கான் குருட்டு பையன் மாதிரி. செக் பண்ணுவோம். கேட்கல போலையா? வெயிலில் உட்காந்துருக்கான் போல. கையில் மாட்டுதான் பார்ப்போம். மாட்டுக்கிச்சு எடுத்து ஓடுறேன். அவன் சொல்றல விட்டு போங்களடா. ஆடி அவசரத்துல பிறந்ததே வந்த வாயை உடைச்சிருவேன். அப்படியே புடிச்சுட்டு ஏந்துக்கிறேன். வளர்ந்துட்டானுங்க சார். தேங்க்யூ சார், டைம் வந்து காப்பாத்திட்டீங்க. ஏய், நீ அந்த கார் ஓனர் தானே? ஐ அம் நாட் டிரைவர். நீனா சார்? நாய் கழுத்துல செயின் மாட்டி இருக்க மாதிரி சூட்கேஸுக்கு செயின் போட்டு உட்காந்துருக்கீங்க. இதை அடிக்கத்தான். இது எப்படி ஆச்சா? மக்கள் ஒன்னு அடிக்கும் போது. நீ சாதாரண ஆளையிலையா? என்னமோ நீ திட்டு போயிருந்தானே? பரவாயில்லையே நீ. தேங்க்யூ. ஆமா, யாரா நீ மாட்டிக்கிற மாதிரி திருட்டு பண்ற? நான் பண்றத ஏன் தலையெழுத்து பிரதர். ஈஸியா மாட்டி தொலைச்சிடறேன். பாரு, அண்ணா நகர்ல பிளாட் வாங்கினா, ஈஸியார்ல சைட் வாங்கினா, ஆட்டே போட்ட கோல்ட வச்சு கோல்டு ஷாப்பும் வச்சுட்டேன். எப்படிடா? ஆனா ஒரு வாட்டி கூட மாட்டல தெரியுமா? அதான் எப்படி பிரதர்? TTI. TTIயா? நிறைய பேர்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதெல்லாம் கேள்விப்படவே இல்லையா? பார்ட்டியில ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், தீஃப் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இங்க மாட்டாம எப்படி திருடணும்னு கத்து கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா. மாட்டாம இங்க மட்டும் ட்ரைனிங் எடுத்துட்டோம் வச்சுக்கோ, செயின் இல்ல ட்ரெயினை கூட திருடலாம். போடு மாப்பிள, சூப்பர். கண்ணே ராஜா தலை, அந்த அட்ரஸ் மட்டும் சொன்னீங்கன்னா அப்படியே டெவலப் ஆயிப்பேன் ப்ளீஸ். வா வா. ரொம்ப ஹாப்பியா டைம் பாஸ் ஆச்சுல, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால. ஆமா ஆமா. யா இட்ஸ் நைஸ். ஹாய் ஹாய். எங்கப்பா நீங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்க? வேற எங்க? அவங்க உங்க வீட்டுக்கு போறோம். அப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ராத்திரி யாரும் டிவி பார்க்கலையா? ரொம்ப முக்கியம். டிவி பாக்குற நிலைமையில நாங்க இல்ல. என்ன நடந்துச்சோ அது முதல்ல சொல்லுங்க.
இன்னையில இருந்து 21 நாள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர். புரியுதா? வெளியில போனா லத்தி சார்ஜ் தான். அதனால நீங்க எல்லாரும் இன்னையில இருந்து இங்கதான் இருக்கணும். என்ன சொல்றீங்க? ஐயோ, வெளிய போகாம எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? நம்மள போய் டிவியை பாருங்க. வாங்கடி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் 31ஆம் தேதி வரை நம் தமிழ்நாட்டில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. ஓ ஷிட்டா. ஐயோ, வேற வழியே இல்லையா? என்ன இப்படி மாட்டிக்கிட்டோம்? சரி விடுங்க, வேற என்ன பண்ண முடியும்? இங்கேயே இருக்கலாம். ஆனா நான் தான் என் ஹஸ்பண்டை தனியா வச்சுட்டு வந்துட்டேன். அவர் என்ன பண்றாரோ ஏதோ. ஓஹோ, 21 நாள் உன்னோட புருஷனை விட்டுட்டு இருக்க முடியலையா? ரொம்ப கஷ்டம் இல்ல? உனக்கு என்ன லக்ஷ்மி, நீ உன் ஹஸ்பண்டோட வந்திருக்க. நம்ம 3 பேருக்கும் ப்ராப்ளம் இல்ல. ரஜினியும் தீப்தியும் தான் சிங்கிளா வந்திருக்காங்க. அது இருக்கட்டும் சித்தப்பு. இத்தனை நாள் எப்படி சமைக்கணும், சாப்பிடணும்? நாங்க நிறைய Dress கூட எடுத்துட்டு வரலையே. இப்படி சடனா லாக்டவுன் வச்சு அப்படி என்னால ஒத்துக்கவே முடியாது. போய் சிஎம் பிஎம் எல்லாம் கேளுங்க. இது எனக்கே புதுசா இருக்கு. அப்புறம் உங்க எல்லாருக்கும் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது இல்ல சீனண்ணே, நாங்க இங்க இருந்தா எங்களுக்கு ப்ராப்ளம் தானேண்ணா. பாருங்கம்மா, உங்க அங்கிள் கூட சொல்லிட்டாரு 21 நாள் இங்கேயே இருக்கணுமா. அப்புறம் மளிகை பொருள்லாம் வாங்க காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அட என்னங்க இப்படி ஆயிடுச்சு? ஒரு நாள் இருக்கலாம். எப்படி மாட்டிக்கிட்டோம்? சரி விடுங்க, என்ன பண்றது? இல்ல இல்ல சரி விடு, ஒரு நாள் இருக்கணும், இத்தனை நாள் மாட்டிக்கிட்டோம். அவ்வளவுதான். என்ன பண்றது? இப்போ கடையெல்லாம் மூடுறதுக்குள்ள போய் பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே, சரி வாங்க. சரி ஓகே, சீக்கிரமா வாங்கிட்டு வந்தா சமைப்போம். சரி ஓகே பாய். பாய். பாய் டார்லிங். சீக்கிரமா வந்துருங்க. பாய் பாய். லட்டி சார்ஜ் பண்றாங்க பத்ரம். ஓகே ஓகே. நீங்க உட்காருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே. This is so good. I have been waiting for so long, you know. Thank you. சரி ரஜினி, எனக்கு யாரும் இல்ல, சிங்கிளா வந்திருக்கேன். உனக்கு புருஷன் இருக்கார்ல, கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அவருக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு கேம்ப் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ஈவென்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். இப்ப பூனேல மாட்டிக்கிட்டாரு. மாட்டுவாரு. எந்த குட்டி கையில மாட்டினாரோ என்னவோ. அவருக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல. அப்படியா? அப்ப என்ன சீன் இருக்குன்னு எங்களுக்கும் சொல்லு, நாங்களும் கேக்குறோம். என்னோடது அப்புறமா சொல்றேன். நீ தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க. முதல்ல உன் மேட்டர் சொல்லு. ஆமா லக்ஷ்மி, நீ காலேஜ் டைம்ல இருந்து இப்படிதான். உன் விஷயம் எல்லாமே ரகசியம் தான். இப்படி ரகசியமா இருந்துதா நிறைய பேரை கவுத்துட்டான். போதுண்டி, நான் ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல, அவசரப்பட மாட்டேன், அவ்வளவுதான். நம்ம காலேஜ் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷம் கழிச்சு நம்ம இப்பதானே பாத்திருக்கோம். லாக்டவுன்னால இன்னும் 21 டேஸ் ஒன்னா சேர்ந்து இருக்க போறோம். வெக்கப்படாம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். என்ன சொல்ற? பிடெக் முடிஞ்சதும் வேண்டான்னு சொல்லியும் வீட்டுல மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போதும் நிறுத்து. உன் கல்யாண கச்சேரியில எங்களுக்கு எதுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வெக்கம் இல்லாம வெக்கப்படுற விஷயம் தான் இருந்தா சொல்லு. போதும். அப்படின்னா என்ன சொல்லணும்? வேற என்ன, பெட்ரூம்ல பவர் எல்லாம் ஆஃப் ஆனதும் உங்க ஆள் சொல்ற விஷயங்கள், கட்டில் ஆட்டுற சீனு மழுப்பாம சொல்லு. அது அது என் புருஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தானே. இன்னைக்கு என்ன மேடம் ஸ்பெஷல்? உங்களுக்கு பிடிச்ச முருங்கக்காய் சாம்பார், முருங்கக்காய் தயிர் பச்சடி, அப்புறம் முருங்கக்காய் வறுவல். இத்தனை முருங்கைக்காய் டிஷ் எல்லாம் எதுக்கு? என்னமோ உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்குல்ல, சோ கொஞ்சம் ஏன் மடியிலையும் போடுவீங்கன்னு. ஓ மடியில போடாம வேற யார் மடியில டார்லிங் போட போறேன்? சும்மா இருங்க, முதல்ல சாப்பிடுங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் பிளானிங் இல்லைன்னு உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப பொறுமையாவே இருக்கீங்க. ஏரிலட்சுமி, ஜெயிலர் மூவி வாங்கியிருக்கோம்ல, நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் டெலிவரிக்கு மேல டெலிவரி பண்ணலாம். சரி பெட்ரூம் போலாம் வா. ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு பூஜா ஹெக்டே. ட்ரெஸ் போட்டுட்டு சீக்கிரம் வந்துரு. பிரமாத லக்ஷ்மி, கான்செப்ட் கலக்கலா இருக்கு. அடேங்கப்பா. என்னடி கான்செப்ட் இது? மைண்டே பிளாக் அடிச்சுப்போ. தினமும் ஒவ்வொரு ஹீரோயின் காஸ்டியூம்,
உண்மையிலே யூர் சோ லக்கிடி. விரும்புற பொண்ணை தவிர மத்த எல்லா பொண்ணுங்களும் ஹீரோயினா தெரியற இந்த காலத்துல பொண்டாட்டியே ஹீரோயினா பாக்குற உன் ஆளுக்கு ஏன் தரப்புல ஓய் என்ன உன் பால்ஸ் என்னோட புருஷன் மேல போடுற? நான் இங்க ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கேன். வெற்றி, எங்களையும் ஃபீல்டிங் பண்ண விடு. கேட்ச் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ பிடிச்ச கேட்சஸ் எல்லாம் போதுமா? ஏற்கனவே ஃபீலிங்ஸ்ல உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது. டார்லிங் சச்சி, நீ ஃபீல் ஆகணும்னு அவசியமே இல்ல. உன்னோட பிசிக்கு யாரா இருந்தாலும் ஃபிளாட் ஆயிடுவாங்க. பொண்ணுங்க கூட உன்னை பார்த்தா அவ்வளவுதான். நிறுத்துங்கடி, உங்க கேசட்டை பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தது? அது சரி, நம்மால இன்னும் மார்க்கெட்ல இருந்து வரல. பசிக்குது. இங்க ஒரு ஃபேமிலி பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். உனக்கு எப்படி பசிக்குது லக்ஷ்மி? ஆ சுஜி, உனக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆனாலும் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ற? எங்களுக்காக உன்னோட வீர கதைய சொல்ல. என் புருஷனை பத்தி நான் என்னடி சொல்றது? ஃபர்ஸ்ட் நைட்லயே ஃபிட்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லவா? சரியான ஆளுங்க. ஹாய். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்தாச்சு. என் செல்ல எங்க? வாங்க கேர்ள்ஸ். இந்த வாங்கிக்க. இந்த நைட்டு ரொம்ப டஃபா இருந்தது. டியா டியா டிஸ்கு டிஸ்கு டிஸ்கு. உடங்க ஃபிகரே. என்னங்க அப்படி மறைச்சு போகிறீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எங்க ஊர்லாம் பொண்ணு கூட இப்படிதான் பேசிக்குவோம். சொல்லுங்க, என்ன வேணும்? என் மாட்டாம மத்தவங்க பொருளை திருடுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களாமே? எஸ், இங்க நிறைய கோர்சஸ் இருக்கு. ஆஹா, உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும்? இது நாங்க இது சொல்றத பார்த்தா இன்ஜினியரிங் கோர்ஸோட நிறைய கோர்ஸ் வச்சிருப்பீங்க போல. நம்ம கை நடிக்காசீங்க, நம்மளுக்கு அவ்வளவு அறிவு இல்லை. எல்லாத்தையும் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பர்ஸ் அடிக்கணும்னா 2 months கோர்ஸ். செயின் அடிக்கணும்னா 6 மாசம். அப்படியா? 2 years கோர்ஸ் கூட இருக்கு. அது என்ன திருடுறதுக்கா? பேங்க் கொள்ள அடிக்கிறது. ஐயோ, நம்மளுக்கு அவ்வளவு பெரிய கோர்ஸ்லாம் வேணா, கொஞ்சம் சின்னதாவே போதும்னா. அப்போ 2000 கட்டுங்க. ஓயே, குத்துரா போச்சு. ட்ரைனிங் யாரு நீயே கொடுப்பியா? நான் இல்ல, உள்ள கொடுப்பாங்க. அதே நீ சொல்லி கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால தான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காத. சரி, உங்களால ட்ரைனிங் எடுத்தா உண்மையா மாட்டாம திருட முடியும்ன்றீங்க? இப்பதான் ட்ரைனிங் முடிச்ச எங்க ஸ்டூடெண்ட் உங்க பர்ஸ் அடிச்சிட்டு போறாரு. உங்களுக்கு தெரிஞ்சதா? யாரு ஆயிட்டாச்சானா? யாரா பார்த்து டேய் டேய் நில்றா டேய். அட என்னம்மா கத்து கொடுத்துக்கிறீங்க கில்லாடி மாதிரியே. அடிச்சலாம் கண்ணே. நான் இதே மாதிரி பெரிய திருடுனா வரேன். அதுல உனக்கு செயின் வாங்கி போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்க எப்படி உள்ள எடுத்து வை. வரேன், வந்து உன்னாண்டி அதை அடிக்கிறேன். ஹே காய்ஸ், நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருந்தாகணும். ஒரு நல்ல வேலைக்காரியை வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. என்ன சொல்றீங்க? 100% ரைட். எல்லா வேலையும் நம்மளாலே செய்ய முடியாதுல்ல. அப்ப நான் இருங்க, நம்ம வாட்ச்மேனை கூப்பிடுவோம். அவருக்கு தெரிஞ்ச யாராவது இருக்கலாம்ல. என்ன சொல்ற? கரெக்ட். பிரசாந்த் சொன்னபடியே செய்யலாம். சித்தப்பு சித்தப்பு சொல்லுங்க பசங்களா. சித்தப்பு, நல்ல வேலை தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு வேணும். எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அடப்பாவீங்களா, இத்தனை பொண்ணுங்க இருந்தா நச்சின்னு இன்னொரு ஃபிகர் வேணுமா உங்களுக்கு? சித்தப்பு, என்ன யோசிக்கிறீங்க? கொரோனா வந்திருக்கு, எல்லாரையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொன்னா நல்ல வேலை தெரிஞ்ச பொண்ணு வேணுமா? வேலைனா வீட்டு வேலைக்கு சித்தப்பு. வீட்டு வேலைக்கா? ஆளுங்க வெளில வரவே பயப்படுறாங்க, அப்புறம் எப்படி வேலைக்கு வருவாங்க? அதெல்லாம் வரமாட்டாங்க. உங்க வேலையை நீங்க தான் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம 2-3 செட்டு துணி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். வாஷிங் ஹைனிங் பண்ணலனா ரொம்ப கஷ்டம் இல்ல? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சர்வீஸ் மேட் ஆப்ல 21 டேஸ்க்கு ஒரு நல்ல மேட் புக் பண்ணலாம். யா, சூப்பர் ஐடியா. அப்படின்னா நாளையில இருந்து கிளீனிங், வாஷிங். பசங்களா, ஸ்நாக்ஸ் ரெடி. என்ன சித்தப்பா ஸ்பெஷல்? அப்பா, இந்த லாக்டவுன் டைம்ல ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. அடேங்கப்பா, வெளிய இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா என்ன? உடனே சானிடைஸ் பண்ணல, இல்லையா பொண்டாட்டி கொன்னுடுவா. ஸ்டாப் ப்ரோ, ஸ்டாப். பசங்களா, நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. இது வெளியில இருந்து வாங்கிட்டு வந்ததுல எங்க வீட்லயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தது. நீங்க டென்ஷன் ஆக தேவையில்ல. இங்க இருக்கிற வரைக்கும் டென்ஷன் ஆகாம ஹாப்பியா இருங்க. தண்ணி அடிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. குட் நைட், ஹாப்பி லாக்டவுன். Thank you. வரேன். என்னம்மா, எங்களுக்கு தெரியாம எதையோ மறைச்சிட்டு இருக்க? ஓ வா, ரொமான்டிக். ஓ, உன் புருஷனை விட்டு உன்னால இருக்க முடியலையோ? ஹே பொங்கடி, ஏதோ டைம் பாஸ்க்காக. அட, டைம் பாஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் எப்படி நல்லா இருக்கும்? இந்த கதையில உன்னோட கதையை மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் சொல்லு. சொல்லுடி. சொல்லு. என்ன சொல்றது? என் புருஷன் பேரு ராஜாராம்.
பபிள் நல்லா விடிஞ்சது இல்லடி? அதுலயும் அந்த பபிள் உன் புருஷன் கையில நல்லா ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. அண்ணா என் பொண்டாட்டி வந்துட்டானே. இல்ல நாம தான் வந்திருக்கோம். போலாமா? ஓகே பை. குட் நைட். வாட் அ பியூட்டி. அழகுனா இவ தான்டா. மே ஐ கம் இன்? யா கம் கம். யாரு ப்ரோ இவங்க? ஆர் யூ ஸ்ரீமுகி? ஆமா, என் பேரு ஸ்ரீமுகி. ஓ அதான் நம்ம மேட் ப்ரோ. ஓகே. ஓ அப்படியா? வாவ். இவங்க தான் நம்ம புது மேடு ஸ்ரீமுகி. பாரு ஸ்ரீமுகி, நாங்க இங்க லாக்டவுன் முடியற வரைக்கும் தான் இருப்போம். நீ எங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். இங்க இருக்கிற வரைக்கும் நீ எங்க கிட்ட எதுக்கும் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே மேடம். நீ செய்ய வேண்டிய வேலை குக்கிங், கிளீனிங், வாஷிங். ஆமா, உனக்கு என்னென்ன சமையல் தெரியும்? உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே சமைச்சு கொடுப்பேன். வீட்டு வேலை எல்லாமே எனக்கு விட்டுருங்க. அப்படியே உடம்பு வேலை கூட. உடம்பு வேலையா? அதான் மேடம், மசாஜ் கூட பண்ணுவேன்னு சொன்னேன். நீ எங்களுக்கு மசாஜ் கூட பண்ணுவியா? ஒன்லி ஃபார் விமன். பரவாயில்ல விடு, என்ஜாய் பண்ணட்டும். மசாஜ் தானே. செய்ய விட்டா எல்லாமே செய்வாரு. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? சரி ஸ்ரீமுகி, நீ என் கூட வா. ஸ்ரீமுகி, இந்த வெஜிடபிள்ஸ், குக்கிங் திங்ஸ்லாம் அங்க இருக்கு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீ என்கிட்ட வந்து சொல்லு. ஓகே மேடம். மை டியர் எதிர்கால திருடர்களே, உங்க எல்லாரையும் வீர திருடர்களா, மாவீர திருடர்களா, திருடர்களுக்கெல்லாம் திருடர்களா, உங்க எல்லாரையும் மாத்துறதுக்காக தான் நான் இந்த டிடிஐ சென்டரையே நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்லுங்க, உங்கள யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? சார், பர்ஸ சுடும்போது கை நடுங்குது சார். ஓ சார், செயின் ஸ்நாச்சிங் பண்ணி ஓடனா கால்லாம் நடுங்குது சார். சார், செவரே குடிச்சா ஹார்ட் பீட்ல அதிகமாக சார். சார், பூட்டை உடையத்துக்குள்ள மண்டை உடையுது சார். இந்த பதட்டம், இந்த துடிப்பு, இந்த நடுக்கம் இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க, நான் இங்க நின்னுக்கிட்டு இருக்கேன். சார் வணக்கம். யாரா நீ? நியூ அபார்ட்மெண்ட் சார். நியூ அபார்ட்மெண்ட்டும் கிடையாது, நியூ அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. அத நியூ அட்மிஷன் சொல்லணும். வா உள்ள வா, வந்து உட்காரு. கத்தாத. ஏய், என்ன கிங்கு மாதிரி வர, திருட மாதிரி வா. ஓ சார், அப்படியே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்ட் மியூசிக். தேங்க்யூ சார். ஓகே சார். நைஸ். சரி, இப்ப சொல்லு, நீ ஏன் திருடனா மாறணும்னு நினைக்கிற? புத்தி சோம்பல் சார். என்னது புத்தி சோம்பலா? எனக்கு புரியல. அடனா சார், என் புத்திலே சோம்பல் இருக்குது. அதான் சார், என்ன பண்றது, படிக்கல, காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல, வேலையும் இல்ல. ஒரே நேரத்துல சாரம்னா 4 இருக்குது. 1 அரசியல், 2வது சினிமா, 3வது ஸ்போர்ட், 4வது திருட்டு. அதனால தான் இங்க வந்துட்டேன். நைஸ். திருட்ட பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதான் சார், திருடும் போது அந்த அந்த விஷயம் அது உடம்பு என்னடா சொல்லுவாங்க? வைப்ரேஷன். வைப்ரேஷன் வரும் சார். அதான் நம்ம இன்ட்ரெஸ்ட். என்னடா கேட்டா திருட்டுன்ற கான்செப்ட் ஹிட் தான் சார். திருட்ட பட்டி எத்த படம் எல்லாம் ஹிட், டிராமா ஹிட், ஆட்டோ ஹிட். சின்ன புள்ளையில இருந்து திருட்ட போலீஸ் விளையாட்ட இப்ப வரைக்கும் விளையாண்டுதான் சார் இருக்கும். அதே அந்த திருட்ட பத்தி கேட்டாலே அப்படியே என் உடம்புல ஏதோ ஒண்ணு முளைக்கு பாருங்க. என்ன பாது? கூஸ் பம்ப்ஸ் பூப்ஸா ஏதோ ஒண்ணு முளைக்கும். என்னடா பேசிட்டு இருக்க? இல்ல சார், நான் எங்க சொன்னது அவன் டேய். ஏய், சொல்ல முடியா? இல்ல சார், அது இங்க முளைங்க, அதான் சொன்னேன் சார். அந்த காலத்துல புட்டி விளக்கு வச்சுன்னு குருட நாட்டம் சுத்துவாங்க. அப்ப நம்ம திருட்டு பசங்களா உடம்பு பூரா சாம்பல பூசிக்கின்னு கொள்ளடிக்கு போவானுங்க. அப்போ அந்த நேரத்துல இந்த பல்பு கண்டுபிடிச்ச எடிசன், அலுவா, சேமியா, முட்டாய், அவன் தான். அந்த ஆள் தான் நம்ம திருடங்களுக்கே எதிரி. அவன் நம்ம ஏனத்துக்கே அநியாயம் பண்றான்டா. ஆக்சுவலா இந்த கடவுளை ராத்திரி பகல் எதுக்காக வச்சிருக்கா அப்படின்னு யாருக்கா தெரியுமா? நம்ம திருடதாண்டா, நம்ம திருட்டு பசங்களுக்காக. டேய், போய் உட்காரு போ. போடா. ட்ரெயினர் நானா இல்ல அவனா? நீதான்டா சார். நீங்க தான் சார். அப்புறம் எதுக்குடா ஓவர் ஆக்ஷன் பண்ற? உட்காரு.
இருக்கிற திருட்டு பசங்க எல்லாம் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கோங்க. திருட்டு ராஜா சூப்பர் ஆல் தி பெஸ்ட். திருட்டு செயின் ஸ்மாஷ். சூப்பர் பா மூஞ்சி எத பேரு? திருட்டு பாலு ஹவுஸ் பிரேக்கிங். பாக்க செட் ஆகுது. திருட்டு மங்கலம். என்ன பண்ணுவீங்க? நான் எப்பவுமே திருடுவேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கறப்ப? திருட்டு கிருஷ்ணா பேங்க்ல கொள்ளடிச்சு. என் பேர் கோலி. இப்பதான் புதுசா வந்துக்கிறேன். ஃபிக்ஸ் ஆயிருவேன். கோலி எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டா சார். நம்ம பேர் என்ன சார்? அலிபாபா ட்ரெய்னர் அலிபாபா. நல்லா பாருங்க, நீங்க ஈஸியா திருடணும்னா அதுக்கு 3 குவாலிட்டிஸ் வேணும். நம்பர் 1 கருப்பா இருக்கணும். நாம பை பர்த்டே அப்படிதானே கரெக்டா தான் இருக்கிறோம். நம்பர் 2 தோல் மந்தமா இருக்கணும். சார் இவனுங்கிட்ட திருண்டு போய் மாட்டீங்கன்னா அவனுக்கு அடிச்சல்ல தோல்லாம் மந்தமாயிடுச்சு சார். நீங்களே பாருங்க. நைஸ். நம்பர் 3 ரன்னிங். அது மட்டும் முடியாது. நான் தான் முன்னாடியே சொன்னேன் நம்மளுக்கு புத்தி சோமல்னு. என்னடா உண்மையாதான். அந்த 3வது குவாலிட்டி மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா நீ திருடங்களுக்கே திருடனா மாறிடுவ. அது சரி. ட்ரைனிங் ஸ்டார்ட்ஸ். அடேங்கப்பா. ஸ்ரீ என்ன பண்ணிட்டு இருக்க? கிச்சன்ல என்னங்க பண்ணுவேன்? சமைச்சிட்டு இருக்கேன். வாட் a sense of humor. அது சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சுங்க. அப்போ உன் புருஷன் வேலை செய்வாரா? அவன் ஒழுங்கா வேலை செஞ்சா நான் எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு வர போறேன்? ஆமாமா உண்மைதான். பாவம், நீ எவ்வளோ அழகு, நீ எப்படிப்பட்ட ஃபிகரு. உனக்கு உண்மையை சொல்லுவா, என் வாழ்க்கையில ஒன்ன மாதிரி ஒரு செக்ஸி ஃபிகரை பார்த்ததே இல்லை தெரியுமா? சும்மா இருங்கய்யா, நீங்க வேற. சுஜி மேடம் எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு ஸ்ரீ. அழகா இருக்கிறது வேற, செம்மையா இருக்கிறது வேற. யா எஸ். என்ன வேணுங்க? தாகமா இருக்கு, கொஞ்சம் பால் கிடைக்குமா? பாலா? தண்ணி 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 ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, தண்ணி எடுத்துறேன். அப்பா எப்படி இருக்கா? பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. சிக்கன் பிரியாணி. பிரசாந்த், பிரசாந்த், சோஃபி கமான், ஸ்ரீமுகி பிரியாணியை பிச்சிட்டா. வா வா. பிரியாணிப்பா இன்னும் கொஞ்சம் போடு. நல்லா இருக்கு, சாப்பிடு. சூப்பரா இருக்கு, நீ சாப்பிடு. முக்கால முக்காபுல லைலா ஓ லைலா, முக்கால முக்காபுல லைலா ஓ லைலா.
அர்ஜுன் என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? அர்ஜுன் 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 என்னாச்சு? ஹலோ சீ 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 என்னாச்சு அர்ஜுன் உனக்கு? ட்ரெஸ் எல்லாம் எப்படி அசிங்கப்படுத்திட்ட? என்ன சார் எனக்கு அவ்வளோ மிஸ் பண்றீங்களா? மிஸ்ட் கால்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. என்ன சுஜி, எனக்கு என்ன ஃபிக்ஸ் வருதுன்னு நினைக்கிறியா? இப்போ நான் பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கேன் தெரியுமா? முன்ன மாதிரி கிடையாது. என்னாச்சு? எதுக்கு இப்ப அப்படி கத்துற? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ மோடா இருக்கியா இல்லையான்னு அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி வா. கண்ண முடிக்கோ. ஸ்வரூப் பிரசாந்த், வாட் ஹேப்பன்? பிரசாந்த், என்னாச்சு உனக்கு? சோஃபி, சோஃபி, டேய் முதல்ல இருந்து வா, முதல்ல இருந்து. டேய் அப்படி இல்ல, நம்பர் 4. டேய் சொல்றது கேளுடா. உங்களுக்குமா? ஹலோ தேஜா, இன்னைக்கு வர முடியுமா? அப்படின்னா வர முடியாதுல்ல. சரி ஓகே. உன்னை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன் தெரியுமா? இதுக்கு எந்த குறைச்சலும் இல்லை. உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு, சரியா?
ஹலோ தேஜா, எங்க இருக்க? நீ இப்போ எங்க இருக்க? சரி, வீடியோ கால் பண்றேன், அட்டெண்ட் பண்ணு. சரியா? நீ எங்க இருக்க? ஓ, நைஸ் ஹவுஸ். நத்திங், ஒன்னாகல. சும்மாதான் உன்னை அழ வைக்கிறதுக்கு. பாய், குட் நைட். தேஜா வீட்டில் தான் இருக்கா. அப்ப நான் பார்த்தது யாரு? ஒருவேளை என் பிரம்மையா இருக்கும். குரு, ஆசீர்வாதம். திருட்டில் நீ வெற்றி அடைவாயாக. 1 2 3 ஓடி தொலையாண்டா. அவள சொன்னா போக மாட்டேயா? நீ எப்படி ஓடுவேன்னு எனக்கு தெரியும். திருடா திருடா பிடிங்க பிடிங்க. திருடா திருடா பிடிங்க. நில்றா. வெரி குட் வெரி குட் வெரி குட். இனிமே இந்த வீரத்தை நீ திருட்டுல காட்டு. இனிமே நீ பிடி உஷா வீட்ல திருடினாலும் அஸ்வினி நாச்சோப்பா வீட்ல திருடினாலும் உன்னை யாராலையும் பிடிக்க முடியாதுடா. அவனை இப்ப செவரு குதிக்கலாமா? குதிச்சிரு. எஸ். எங்கடா போறீங்க? ஒரு வாட்டி லாக் ஆகிட்டா அன்லாக் ஆகிற வரைக்கும் இங்கே இருந்தாகணும். என்ன சார் எல்லாரும் இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? இங்க இருந்தா இனிமே யாரும் இருக்க மாட்டோம். உயிரோட இருந்தா கொரோனா டைத்துல சானிடைசர் மாஸ்க் ஆச்சு வித்து பொழைச்சிட்டு இருக்கலாம்னு. வெளியில போனா போலீஸ் அடிப்பாங்க சார். யோ சித்தப்ப, வீட்ல பேய் இருக்கியா சித்தப்ப? எங்கடா போறீங்க? என்ன விட்டு அவ்வளோ ஈஸியா எப்படி போகணும்னு நினைச்சீங்க? நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். என்ன பேச மாட்டீங்க? செஞ்சனா இல்லையா? உங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா? இருந்தேனா இல்லையா? ஃப்ரெண்ட்லியா இருங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு புரியலையா? இது என்ன தமாஷா? ஓடி போயிடலாம்னு நினைச்சீங்களா? அது என்ன அவ்வளோ ஈஸியா?
உங்களால முடியுமா? ஐயோ 8 மணி ஆயிடுச்சு. நீங்க காஃபி குடிக்கிற டைம்ல நான் போய் காஃபி ரெடி பண்றேன், நீங்க போய் ரெடி ஆயிடுங்க. ஓகேவா? ஃப்ரெஷ் அப் ஆயிடுங்க. போங்க. நீங்களும் காஃபி குடிச்சிட்டு வந்துருங்க. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். ஃப்ரெண்ட்லியா இருங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு புரியலையா? நம்ம இப்படியே பயந்துட்டு இருந்தா அது நம்மள கண்டிப்பா விடாது. நம்ம கொஞ்சம் தைரியமா இருந்தாவாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். தைரியமா இருக்கணுமா? உன்னோட தைரியத்தை தான் பார்த்தனே. போதும் நிறுத்து. கேப் கிடைச்ச போதுமே பஞ்ச் டயலாக் பேசிடுவேன். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சொல்லுங்க. ஸ்ரீமுகி நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருங்கன்னு சொல்லிட்டே இருக்கால. அதுக்கு இப்ப அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணுமா? சும்மா இரு ப்ரோ, தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு. கொஞ்சம் பேசாம இரு, அவர் முதல்ல சொல்லி முடிக்கட்டும். சொல்லுங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்லியா ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடலாம். எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் சொல்ல சொன்னா என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு பிளான் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. அதுலயே எஸ்கேப் இருக்கு ப்ரோ. சொல்றேன் கேளுங்க. நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க. சொல்லு. சொல்லு. போட்ட படத்தையே போட்டு காட்டினதையே எப்ப பாரு காட்டிட்டு இருக்காங்க. இந்த டிவினால ரொம்ப பயங்கரமா போர் அடிக்குதுப்பா. ஆமா, செம்ம போரா இருக்கு. சரி, நியூஸை தான் பார்க்கலாம்னு நினைச்சா கொரோனா அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. நாமே ஒரு வேலை செய்யக்கூடாது? என்னன்னு சொல்லு. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? நல்ல ஐடியா மேடம், நானும் விளையாடுறேன். வாவ் ஸ்ரீமுகி, நீ விளையாடுவியா? சூப்பர். அப்படியா? பாத்தீங்களா கைஸ், ஸ்ரீமுகி கூட ஆடுவாளாம். பி ஃப்ரெண்ட்லி. அப்போ சாபுத்ரி போடலாமா? சி, சாபுத்ரி எதுக்கு? நான் சொல்றேன். அர்ஜுன் லக்ஷ்மி, ஓகே, சுஜி ஸ்வரூப், ரஜினி தீப்தி, பிரசாந்த் சோஃபி. நீங்க 4 பேர்ஸ் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் திருடுங்க, நான் தான் போலீஸ். நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் நம்பர்ஸ் கவுண்ட் பண்றேன். சரி. ஸ்ரீமதி சொன்ன மாதிரி எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. மறக்காதீங்க, பில்டிங் மேல வரைக்கும் இருக்கு, எங்க வேணாலும் போய் ஒளியலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்ரீமுகி நம்மள எந்த இடத்துல இருந்தாலும் கண்டுபிடிப்பாங்க. போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்லாரும் நீங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் உங்களை தேடி வர போறேன். எல்லாரும் சத்தம் போடாம ஒளிஞ்சுக்கோங்க. இங்க வா, இப்படி வந்துரு, ஏன் கூட வந்துரு. மறுபடியும் இங்கே வந்துட்டோம். அர்ஜுன் என்னாச்சு? அடி தப்பிச்சு போறதுக்கு துணி எதுக்குடி? அவ வந்துருவா போல இருக்கு. சீக்கிரம் வாடி. சரி வா போலாம். சீக்கிரம் வா.
ரஜினி 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 என்னடா ஆச்சு? அடப்போடா, எங்களை பிக்கப் மட்டும்தான் பண்ணா. ஆனா பரவாயில்ல, உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு அனுப்பியிருக்கேன். டேய், பிளான் போட்டதே நீதான்டா. ஹலோ பிரதர், பிளான் எல்லாம் கரெக்டா தான் போட்டேன். அவளுக்கு புரியல. ஐடென்சி கேம்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடணும் பிரதர். ஆனா அவ ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிக்கிறா. நிறுத்துங்க. இப்ப ஸ்ரீமுகி எங்க இருக்கா? எஸ், நான் தான் ஜெயிச்சேன். எஸ். நீங்க எல்லாரும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. நான் உங்களுக்கு ஃபுட் ரெடி பண்றேன். Chill bro, I am chill bro. Go for kill bro. We are winner chicken dinner. இந்த பேய் கூட விளையாடுறது பாடுறதெல்லாம் செய்யவே கூடாதுப்பா. ஒருவேளை நீங்க பண்ணாலும் நாங்க மட்டும் ஸ்ரீமுகி சொல்றதையே செஞ்சுக்கிறோம். ஸ்ரீமுகி ஐடென்சிக்கு எப்படி விளையாடணும்னு தெரியாம விளையாடிட்டு இருந்திருக்கா. இன்னொரு வாட்டி வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். வேணாம் சாமி வேணாம், உங்களை சாதாரணமாக விட்டுறா. எங்களுக்கு மேக்கப் போட்டுட்டு தான் விடுறா. இனிமேல் யாரும் எதுவும் யோசிக்காதீங்க. ஸ்ரீமுகி சொல்கிறது தான் முக்கியம். யாரும் பேசாதீங்க. நாங்கள் அந்த செவத்துல ஓட்டும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமா, நம்ம இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னா ஒண்ணு அந்த கடவுள் வரணும், இல்ல வேற ஏதாச்சும் சூப்பர் ஹீரோவாச்சும் வந்து நம்மளை காப்பாத்தணும். கடவுளே காப்பாத்துவா. குதிக்கிறோம், எடுக்கிறோம். பொம்மை எவ்வளவு திருட வந்தா இதை பார்த்து பயந்துருவானே. இந்த பேசாம இதை போட்டு விட்டுருவோம். எவனும் பயப்பட மாட்டான்ல. என்ன பூட்டாம இருக்குது? கட்டின எவன் தெரியல. நல்லா ரசிச்சு ருசிச்சு கட்டியிருக்கிறான். சுகமா குசு குசுன்னு இருக்கேன். நல்லா இருக்கேன். கட்டினவனுக்கு நல்லா டேஸ்ட் வா. சூப்பராக கட்டிக்கிறானே. சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் ஆகுதே. இந்த மாதிரி ஒரு பங்களா இருந்தா போதுமே. அதுக்கப்புறம் என் காலை மேல இன்னொரு காலை போட்டுக்கினே ராஜா மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவனே. எவனோ கறியை உள்ள போட்டு நல்லா பிரியாணி வதக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். திருட்ட சோத்துல இருந்தே ஆரம்பிக்க வேண்டியதான். நான் பசிடாடுவோய். பிரியாணி ஸ்மெல் இந்த பக்கம் இருந்தா வருது. ஓகே, இதுல ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கழுவி காய வச்சிருக்கானுங்க. இதுலயாவது இருக்குமா? கரண்டி எதுக்கு ஹேண்ட் இருக்கும் போதே. நான் பசிடாயிருப்பா.
திருட்டு பையன் எங்க அந்த திருடி இவ்வளவு விரைவிட்டா கட்டான்னு தெரியலையா? வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டாச்சு. அப்படியே எங்கன்னா அப்படி ஒரு தூக்கத்தை போட்டா டக்கரா இருக்குமே. எதுக்கு யோசிக்கிட்டு போட்டுருவோம். வீட்டுக்காரன் லாக் வைக்க முட்டானா? எல்லா கதவும் திறந்து இருக்குது. என்ன இது லைட்டு சுவிட்ச் எங்க இருக்குது? எங்க போறது தெரியல. யாரா இவன் நடுவில் காட்டுற மாதிரி படுத்துருக்கிறான். மேல உழுந்திருந்தேன் சாணிதான் நானு. பேசாம இந்த பாலத்தை கடந்து போயிடுவோம். லக்ஷ்மி வந்துட்டியா? கரும்பு பிடிச்ச உடைக்கிறான். ஐயோ இவன் போல இருக்கே. எப்படியாவது நடுராத்திரில என்னடா சவுண்டு? யாருக்கு தெரியும்? ஏதாவது ஒரு பொண்ணா இருந்திருப்பா. பாடு. இங்க யாரா ஆம்பளை யாரா பொம்பளை கண்ட மணிக்கு படுத்துறீங்களா கரும்பு? ஐயோ எவன்டா அந்த இடத்துல வச்சது? அடி அதெல்லாம் எங்க இருந்து தேடுறது? கால் எத்தனை வரைக்கும் போடு. ஐயோ திருட அந்த இடத்துல மேலே கிளி ஸ்பீட் பிரேக்கர் ஏத்தி இறங்குறாருங்களே. திருட மனசு வர மாட்டேங்குதே. காஜல் எம்மா விட்டே நான் போய் வேலையை பாக்குறேன். ஹே திருடா. திருடனா? பார்க்காமலே கண்டுபிடிச்சா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? நான் தெரியும் நீங்க கிளாஸ்ல இருந்தோம் சொன்னாங்களா? எப்படி தெரியும்? எனக்காக தானே வந்த? நான் அதுக்குள்ள வரல. நான் திருடு போறது தான் வந்தேன். எதுக்காச்சாலும் திருடு போயிடுவேன். என்ன இருக்கா? சரி முத்தம் கொடுக்குறேன் வா. ஐயோ அதெல்லாம் முடியாது. நாம திருடுலாம் முத்தம் கொடுக்க கூடாதுமா. இந்த மாதிரி சின்ன வயசுல நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன்? முத்தம் கொடுக்குறேன் வா. இங்க பாருமா, முத்தம்லாம் எனக்கு கொடுக்க கூடாது. நான் அதுக்காக இப்போ வரல. நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா வா. நான் அதுக்காக வரலமா. ஐயோ முத்தம் வரைக்கும் நல்ல வேற இருக்கு. சத்தம் படம் பார்த்துருக்காங்களே. இப்ப லைட் போடுவாங்க என் மேல பாய்வானுங்க. முதல்ல நீங்க விடுங்க சொல்றேன். யாரும் சொல்றேன் இருங்க சொல்றேன். டென்ஷன் ஆவற நீ என்னது? நீ அக்கல புடிச்சுனுக்குற விடி. அதுனா ரோல்டா கோல்டா கோல்டா உர்ரா பீரோ கலங்கற வந்துச்சு. கோலி ஐம் திருடன் பா. எந்த கோலி? சோடா கோலியா? அப்புறம் இங்க எதுக்குடா வந்த? அதான் திருடன்றான். அப்புறம் என்னத்துக்கு வருவேன்? உங்க கூட ரொமான்ஸ் போடுறதுக்காக வருவேன். போயிடலாம் நீ. என்ன திடீர் சைலண்ட் நிறுத்திட்டானுங்க. யார் அவரு? என்ன பண்ணாரு? அவரு திருட வந்திருக்காரு. அதுக்கு தான் நாங்க அடிச்சிட்டு இருக்கோம். திருடுனா அப்படி அடிச்சிடுவீங்களா? இன்னொரு மனுஷன் கூட உங்களால ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாதா? மனுஷன் கூட மட்டும் இல்ல மேடம், திருடங்க கிட்டே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். சொல்லுங்க இது கிட்ட தோகரனே உண்டி மூஞ்சி ஆலமரத்துல ஏற மாதிரி ஏறிருக்கிறேன் மேல. அடடா நீங்க என்னங்க எகிப்தியன் சல மாதிரி என்ன இடுப்பு என்ன கழுத்து என்ன கண்ணு ஆடே பாக்கிறதுக்கு தங்க சில மாதிரி இருக்குங்களேங்க. ஆக்சுவலி உங்களோட நீட்னஸ்க்கோ ஹார்ட்னஸ்க்கோ கொரோனா இல்லைங்க. அதோட தாத்தம் கூட உங்ககிட்ட நெருங்க முடியாதுங்க. ஆனா இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா இந்த பட்டை லவங்கம் தனியா மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு கசாயம் செய்வாங்கல்ல, அந்த கசாயத்தை விட நீங்க ஸ்ட்ராங்குங்க. உங்க கையால அந்த கசாயத்தை ஒரு வாட்டி குடிச்சா நான் ஸ்ட்ராங்குங்க. அது டேய் இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிருச்சு ப்ரோ. சைலண்டா இருங்க, நமக்கு ஒரு டைவர்ஷன் பலியாடு கிடைச்சிட்டான். அப்படியே முகத்தை பாரு. இவன் பாராட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேய்ங்கிறதையும் மறந்து அப்படியே சூப்பர் ஃபிகராட்ட சிரிச்சிட்டு இருக்கா. இவனும் சலச்சம் இல்ல ப்ரோ. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. சரி கோலி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்கே இருந்துட்டு. சரிங்க நீங்க சூப்பருங்க. உங்க கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க. நாங்க இருக்கீங்க எங்கேயும் போக மாட்டேங்க. கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்து தோல் இல்லாம அப்படியே வாழ்ந்துட்டு ஜாலியா இருக்க வேண்டியதான். ஏங்க நான் வெளியே போக மாட்டேங்க. அதான் மேடம் சொல்லிட்டாங்களே வெளியில போக முடியாது. சரிதாங்க நான் பாத்துக்கிறேன். சரிதாங்க அது நானும் பாத்துனுக்கிறேன். எதுக்கு அவன் வாயை ரொம்ப நேரமா அப்படியே பொத்தினுக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவனுக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு, அதான் வாய் பொத்திக்கிட்டு இருக்கேன். ஆம்பளைங்களுக்கு என்னடா வாமிட்டிங்க? ஒருவேளை உங்களுக்கு 2 பேர் நடுவில் ஏதாவது அந்த மாதிரி ஒன்றும் இல்லையா? சரி இப்போ மேடம் என்ன சொன்னான்னு எல்லாரும் கேட்டீங்கல்ல, அதான் மேட்ரு. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். நாளையிலேருந்து இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் சாப்பிடுவேன், இங்கே தான் படுப்பேன், உங்கள் ட்ரெஸ் தான் போட்டுப்பேன். புரியுதா? அதான் இந்த கோலி. கமான் வாங்கடா. கேட்கல வாங்கடா. வாடா வாடா. ஏங்க என்னங்க இதில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க?
இதானே என் வேலை. என்னங்க இது உங்க வேலையா? நான் இங்க மெயின். ஒரு வேலைக்காரி தான் உனக்கு அப்படி பயந்தானுங்களா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா சின்ன வயசுல இருந்தேன் வயலன்ஸ் படமா பார்த்து பார்த்து வந்தோம் புரிதா? வேலைக்காரன் சோக்கா இருக்குது. ஆனால் சாலாங்க என்னவோ தெரியலையே. வீடு தான் சூப்பராக இருக்குன்னு பார்த்தா வேலைக்காரியும் சூப்பராக இருக்குதா? இது எப்படி கரெக்ட் பண்ணுறது? பால் மாறிதே. எவனு பார்க்கலையே, பார்க்கல. குதிக்குது. வா, ஸ்விம்மிங் ஃபுல்ல சிலுக்கு. பிடிக்க போறான். பிடிக்கிறான். என்னடா இது? எங்கடா போச்சுது? இங்கே இருக்குதா? கட்டி பிடிக்கும் போது இங்கே தானே இருந்துச்சு. அப்படி எப்படி அங்கே போச்சு? நீ எங்கால போனாலும் நான் அங்கால வருவோம் கண்ணு. கோதிடா, நெய்யில செஞ்ச சில மாதிரி இருக்கிறாளே. அந்த திருட்டு பயிலுக்கு ஆசையை பாத்தியா? மாட்டடா திருட்டு பையன். இங்கே தானே இருந்தா? அங்க அப்படி இங்க வர. அப்போ கோலி ஸ்ரீமுகிய காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். அடாமா பிரதர், உங்க எல்லாரோட கோஆபரேஷன் இருந்தா அவங்க 3 குழந்தைய பத்தின்னு கோலி விளையாடலான்னு நினைக்கிறேன். எப்போ கோலி ரொம்ப தூரம் போயிட்டான்டா. அப்ப ஸ்ரீமுகியும் ஓகே பண்ணிட்டாரா? எங்க நான் இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வரா, நான் அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் போறேன். முடியல பாஸ். பின்னாடி இந்த பூச்சா முன்னாடி வரா, முன்னாடி இந்த பூச்சா பின்னாடி நிக்கிறேன். எங்க பாஸ் கையில மாட்டுதே? பூச்சாக்கா வேளாங்கண்ணி மாதிரி வலிக்கிட்டு போதே. ஏய் பைத்தியக்காரா, பொண்ணு மீன் ரெண்டுத்தையும் வலை போட்டு தாண்டா பிடிக்கணும். அது வலை எடுத்துன்னு வரலையா? அப்படி கிடையாதுடா முட்டாள். வலை போட்டு பிடிக்கணும்னா வலையை எடுத்துட்டு வரணுங்கிற அர்த்தம் இல்ல. உன் மூளையை பயன்படுத்தி அவளை கரெக்ட் பண்றது. ப்ரோ சோக்கா சொன்னா ப்ரோ, டேலண்ட் உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. எங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து கூடி இருக்கும்போது அவங்க முன்னாடி நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி டான்ஸ் ஆடுவேன், தளபதி மாதிரி ஸ்டைல் பண்ணுவேன், சிம்பு மாதிரி ரொமான்ஸ் பண்ணுவேன். மக்கள் சொல்லுவாங்க, அதை வச்சு எத்தனை ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஆமா, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஸ்ரீமுகி மடக்கணும். அதான் மேட்ரு. இப்போ நான் காதல் அது இல்ல இருறா, நீ டிஸ்ட்ரிபியூட்டர்ல உன்னை எப்படியா நினைப்பேன். என்ன இப்படி நினைச்சு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். சூப்பர் ப்ரோ, நீ என்ன ஒத்தனை ஐடியா கொடுத்துற தெரியுமா? என்ன ட்ரை பண்ணாலும் உள்ள மாட்டேன். கோல் இங்க தான். என்னடா வாழ்க்கை இது? பேசாம இப்படி டல்லானா எப்படி? லவ்ல இதெல்லாம் காமன். சாதாரண பொண்ணை காதலிக்கிறதுக்கே நிறைய கஷ்டப்படணும். இப்படிப்பட்ட டெவில காதலிக்கணும்னா அதான் ஸ்ரீமுகிக்கு வச்ச செல்ல பேர். இருந்தாலும் உங்க காதல் கதையில நாங்க எதுக்கு? ஏன்னு தெரியல ப்ரோ. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட்டாவே இருக்குது. அந்த பொண்ணு மனசுல வேற எவனும் இருப்பானே எனக்கு டவுட் இல்ல. எங்க தலை எழுத்து. என்னம்மா நான் சொன்னது சரிதானே? லவ் ஸ்டோரி நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன முணுமுணுக்குற? ஓகேன்றியா? அப்ப எதனா ஒரு ஐடியா சொல்லுங்களேன்டா. மரமா நின்னுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னன்னு லேட் பண்ணாம சொல்லு. அதான் சொல்லு. ஒண்ணும் இல்ல. எதுவும் இல்லையா? காதலிக்கிற பொண்ணு கூட இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட நீங்க க்ளோஸா இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஓபன் ஆயிடுவா. இது ஒரு ப்ரூவ்டு பிளான். எஸ், இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நம்மள யார் கோலி கேட்ச் பண்ணுவாங்க? வேற யாரும் இல்ல. ஐடியா கொடுத்தது சுஜி தானே, அவளே ஃபாலோ பண்ணுவா. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? ஏன்டா உன் டீ-ஷர்ட் கொடுத்த, பேண்ட் கொடுத்த, ஏன் இதையும் கூட நான் பொண்டாட்டி எப்படி கொடுப்பா? எனக்காக கேட்கலடா, பிளான்காக தானே கேட்டேன். அந்த மாதிரி ஆளா இல்லடா சுஜி, நான். நீ அவனுக்கு சொல்லு. சொல்லு சுஜி. இதெல்லாம் வெறும் ஆக்டிங் தானே. ஒரு வாட்டி ஸ்ரீமுகி நம்ம டைவர்ட் பண்ணா இங்க இருந்து நம்ம எல்லாரும் சேஃபா வெளியில போயிடலாம். இரு என்ன ஓனா மூஞ்சி, என்ன எஸ்கேப், என்ன கதை? சாரி பாஸ். சரி, நமக்காக சொல்றதெல்லாம் ஒத்துக்கறேன். சரி போங்க. வா.
கமான் சாப்பிடு சாப்பிடு. இவ லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. ஒரியாம சும்மா அப்புறம் கால் பிடிச்சி இங்க பாரு, இதை நான் சாப்பிட்டோன்னா அப்படியே தண்ணி எடுத்து கூட முதல்ல நீ எடுத்து சாப்பிடு. திணியாம அப்படியே அன்பை ஊட்டி விடணும்னா சாப்பிடு. இந்த குடி. பெரிய பெரிய லவ் ஸ்டோரிஸ்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்பா. இந்த மாதிரி பேய் படம்லாம் பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கலப்பா. गाइस இந்த பிளான் நல்லா வொர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுது. யார் ரைட்? ஸ்ரீமுகி ஏதோ கடுப்பாகுற மாதிரி இருக்கு. ஏ சுச்சி கொஞ்சம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணு. ஐயா வர வர வர. வந்துட்டாளா? ஓகே ஓகே. என்னாச்சு? எதுக்கு என்ன அடிச்சிட்டு இருக்க? நான் ஓனா முஜ விளையாடுறியா? நான் இங்க ஒன்னு அச்சேன். எனக்கு தெரியும் நீதான் நான் அடிச்ச. அடிக்கல. ஏய் ஜக்கு மூஞ்சி. ஸ்ரீமுகி கோலியை மதிக்கவே மாட்றா. ஆமாம் பிரதர், கோலியோடது ட்ரூ லவ். அவ்வளோயா என் சுஜியை கூட கோலியோட காதலுக்காக தியாகம் பண்ண. ஆமாப்பா, ரொம்ப பெரிய தியாகம் போட்டிருக்கா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா, எல்லாத்துக்கும் நீ சீரியஸா எடுத்துக்காதா. இந்த கோலி குடி. எனக்கு வேணாம் டிஸ்ட்ரிபியூட்டர், எனக்கு ஸ்ரீமுகி தான் வேணும். எனக்கு இது தேவையில்ல. அவனை காதலிக்க மாட்டேன்றா. இந்த காலத்து பொண்ணுங்க மனுஷங்க மாதிரி நடந்துக்கல, பேய்ங்க மாதிரி நடந்துக்குதுங்க. பேய்ங்களா? இருந்தாலும் நம்ம கோலிக்கு என்ன குறை? நீங்களா என்ன முன்னால தான்டா தூக்கி விடுறீங்க, ஆனா அவன் தான் தூக்க கூட மாட்டான். ஏன் என்ன பண்றது, எதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலையே ப்ரோ. எசும் சொல்ல மாட்டான், நோனும் சொல்ல மாட்டான், விளையாடிட்டு இருக்காளே. அப்படி நான் கேட்கக்கூடாது. என்ன கேட்டேன்னா என்ன கொடுத்தா என்ன தெரிஞ்சிருவாளா இல்லை கரைஞ்சிருவாளா? ஒரே ஒரு அட்டை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதான் அவளுக்கு இம்மா பெருசு தானே. என்னது அது மனசு தான்டா, பெரிய மனசு தானே அவளுக்கு. மனசா? நான் வருத்தப்படுறேன் ப்ரோ. நான் கேட்டது அவளை ஒன்னும் இல்லையே, நீ எதுக்கு ஆட்ட வர? அதுக்கு தான் வருத்தப்பட்டேன் ப்ரோ. நாத்துக்கு எதுக்குடா? ஒன்று கேட்கணும், இல்லை கெஞ்சணும், இல்லைன்னா பறிச்சிடணும். புரியுற மாதிரி சொல்லு பிரதர். கோலி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. இங்கே பாரு கோலி, இன்னைக்கு ராத்திரி ஸ்ரீமுகி கூட உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்டா? எஸ். இவன் சொன்னது எப்படி இருக்கு தெரியுமா? தண்ணி வராது பைப்புல போய் எவ்வளோ ஆச்சு, என்னடா புண்ணியம். தண்ணி வராது, குடமும் நிறையாது, அந்த மாதிரி தான் சொல்லுங்கிறான். காதலும் இல்லை கல்யாணமும் இல்லையா? இல்லை ஃபர்ஸ்ட் நைட் வருமா? ஃபர்ஸ்ட் நைட்டு நடு ராஜரில் பாரிக்கு போய் பீரை பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. இவன் சொல்கிற ஐடியாலாம் இவன் துப்புக்கிட்ட ஐடியாவும். இங்கே பாரு கோலி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. ரிவர்ஸ் ட்ரெண்டிங் ப்ரோ. இது என்னது, இது புது ட்ரெண்டிங்கா? முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம், காதல் எல்லாமே. அப்படியா? ஒத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் நைட், இல்லைன்னா ரேப். ரேப்? ரேப்பா? பயம்புற ரேப்பா? ரேப்பு பயம்புற சரக்கு அடிச்சதுல பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரேப்பா? ரேப்பு இதெல்லாம் நடக்கிற விஷயமாடா? இந்த பொண்ணுங்களோட அராஜகத்தை தாங்க முடியல. நீதான் கோலி அவங்க அகங்காரத்தை அடக்கணும். போதும். இனி போதும். இதுக்காக தான் இத்தனை வருஷம் பல்லாயிரம் ஆண்டு காலமா பின்தங்கியே இருந்தோம். ஒரு டச்சுக்கு அழுதோம், மொத்தத்துக்கு அழுதோம், காதலுக்கு அழுதோம், கடைசியில கேவலம் பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறதுக்கு அழுதோம். ஆனா இவங்க மட்டும் மாறவே மாட்டாங்களா? அது இது இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கடைசி வரைக்கும் அழ வைப்பாங்க. இனிமே அவங்க அழ வச்சதுக்கு மொத்தமா சேர்த்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நம்ம ஆம்பளைங்களோட கொடிய தூக்கி செங்குத்தா நிறுத்தணும்டா. உங்க அம்மா உன்னை சும்மா ஒண்ணு பேத்தெடுக்கலடா, ஆம்பளைங்களோட வீரத்தை நிலைநிறுத்துறதுக்காக பேத்திருக்காங்க. மீசிய முருகடா. ஒரு நிமிஷம் என்ன இவனோட முந்தில் தண்ணி அடிக்கிறான். இந்த செட்டப்புக்கு நீ தான் எங்களோட மாஸ் ஹீரோ. அவன் போஜ்பூரி டிஸ்ட்ரிபியூட்டர். எங்க கிட்ட பட்ஜெட் இல்ல, இன்னொரு பக்கம் லாக்டவுன் வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் உள்ள போறேன்,
போய் கலக்கலக்குன்னு கலக்குறேன். ஒரு நிமிஷம் கோலி, இதை பிடிச்சிக்கோ. இதை போட்டுட்டு போய் ஸ்ரீமுகியும் போட்டுரு. ஏய் சப்பி குடிச்சிட்டேன், பாதி நீ குடி. பசுலையா நீ உனக்கு என்ன? நீ நான் தான் பைத்தியம் பிடிச்சி அழிஞ்சுட்டு இருக்கிறேன். நீ நல்லா படு, நீ படு, தூங்கு. ஆனா நானும் பக்கத்துல படு. கோழியை நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டோம். ஏடா கூட மணி நடந்தா என்ன பண்றது? என்ன பண்றது? கோழி தலையில ஒரு வாட்டி ஏந்துக்கிறியா? ஏந்து சொல்லுங்கிற என்ன கோலி இந்த நேரத்துல வந்திருக்க? உன்கிட்ட கோதுமை பாக்கெட் இருக்குதாமே, அதை அப்படியே என்கிட்ட கொஞ்சம் கொடு. என்ன பேசுற? போய் படு போ. யாரா நடுராத்துல சிங்களா வந்தா போய் படுங்கிற? பாரு முகே, ஸ்ரீமுகி, நான் பாட்டுக்கு உள்ள திருநானு வந்தா அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து மேல பார்த்து கீழே பார்த்து என் மூக்கு மேல மேல வச்சு என் கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு நான் அப்படியே மயக்கி வச்சுட்டு நீ மட்டும் உள்ள தனியா போற முன்ன தூங்குவேடி. இவள அது ஸ்ரீமுகி, அதுக்குதான் வந்துக்கிறேன் இன்னைக்கு. நினைச்சிங்க வந்தா அது இன்னைக்கு நடக்கணும், அதுதான் நடந்து ஆகணும். என்ன பண்ணுவ? எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியல. அந்த குடிகார கம்யூனிட்டிங்களுக்கு வாக்குகார கொடுத்துட்டேன். அது ரேப் ரேப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறேன். அப்ப நாளைக்கு வா. நாளைக்கு வான்றவன் சொல்றேன். இட்ஸ் நாட் ஜோக்கிங். அந்த டைம்ல இப்ப அந்த டைம்ல இந்த ரேப் பண்ண வந்த ரேப் பண்ணாம போக மாட்டேன். நீ ஒத்துக்கனாலும் நான் உன்னை பண்ணிய தீர்வேண்டி. அவ்வளவுதான். சரி பண்ணு. வாட்? உடனே ஒத்துக்கிட்டேன். கம் ஆன் ரேப். யா பின்னாடி அடிக்கிறதா மரட்டு கையா இருக்கும் போல. ஏய் குடிக்காத பாவீங்களா? அச்சு சாவுறீங்க, அதான் உங்களுக்கு டபுளா இருக்கிறாங்களா? அப்ப என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு இருக்குதான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பாடு பாவீங்களா? கேமரா இருக்கிறா கொஞ்ச நேரம். என் ஜார் நீங்க ஒத்துக்கணும். பள்ளி கிளி ஊந்துச்சா? என்னது இது? ஏதா ஒருத்த முக்கியமான வேலை எதெல்லாம் எடுத்து வீசுவீங்களா? வரண்டா உங்களை ஏன் ஆகுறீங்க? ரேப் 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 எனக்கு ரேப் பண்றேன். அப்பா எங்க போனாவா? எங்க இருந்தா காணுமே. எங்கடா அடிக்கிறீங்க? சாரி மேடம், தப்பாயிடுச்சு, நிறைய மன்னிச்சுக்கோங்க. நான் ரேப் பண்ணலாம் வரல. கோலி கோலிகா கோலி 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 ரேப்ல பண்ணுங்க, ரேப்ல பண்ணுங்க. ஐயோ உங்களையும் பண்ண முடியாது, யாரையும் பண்ண முடியாது. கத்தாதன்னு சொல்றல. ஐயோ நீங்களா? வா வா. ஆமா என்னாச்சு எனக்கு? வாயை மூடிட்டு வா. எப்படி வந்து செட்லானே? உட்கார். டேய் கோலி, உனக்கு என் பொண்டாட்டி கேக்குதா? நல்லா அடி வாங்குனியாடா கோலி. இப்ப நல்லாவா? ஒரு லவர்னு கூட பார்க்காம பின்னி பணஞ்சு எடுத்துடா பாவ. நான் அடி. ஆமா எனக்கு ஒண்ணு புரியல. உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துருந்தா கண்ணை சிமிட்டாம பார்த்துருந்தா, ஆனா கையும் அசையாது காலும் அசையாது. பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லா பொருளும் பறந்து வந்து அடிக்கும். பறந்து வந்து மண்டையில பட்டு என்ன கீழே புரட்டி போட்டு அடிச்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியல. எல்லா பொருளும் எடுத்து எனக்கு நானே வச்சு நொங்குன்னு அடிச்சுக்கினேன். ஆக்சுவலி என்னதான் நடந்துச்சு எனக்கு யோசிச்சு பார்த்தா எல்லாம் கன்ஃபியூஷனா இருக்குது. நான் எதுக்கு அங்க போனேன், என்ன நடந்துச்சு, என்ன ஒண்ணு புரியல எனக்கு. சொல்லுங்கடா. உனக்கு என்ன புரியலையா கோலி? புரியுமான்னு கேட்டா என்னடா புரியும்? புரியாம தான்டா புரியாம ஓட்டு கேட்டுக்கிறேன். புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கடா, குழப்பி தொலையாதீங்க. புரியாத மாதிரி பாக்காத சொல்லுங்க. அது என்ன?
என்னடா அது இதுன்னு புதிர் போட்டுக்கிறீங்க? அதுனா எதிரா இது சந்திரமுகி டைப்ல எதனா இருக்காடா உள்ள? டேய் உண்மையை சொல்லுங்கடா. பூந்து அந்த சினிமால வர மாதிரி இந்த காஞ்சனா முனி பாட்டு அந்த மாதிரி முதலே சொல்லிருக்கா இல்லடா? கேட்டா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? டேய் டேய் என்ன எப்படியாவது வெளியே திரும்பி விட்டுருங்கடா. சாப்பிடுறது தாண்டா உள்ள வந்த, சத்தியமா உள்ள வர மாட்டேன். கல்யாணம் கூட அவள்கிட்ட எனக்கு. எப்பாடா பின்னாடி திரும்பி இருக்கா, அப்படியே எஸ்கேப் போயிடலாம். கோலி மாமா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? என்னடி குரங்கு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கீங்க? கோழி மாமா நீ கிட்ட வந்துட்டா பாருங்கடி. நீங்க கொஞ்சம் காஃபி குடிங்க மாமா. இதுல பூச்சி மருந்து எதுவும் கலந்து வச்சிருக்கீங்களா? பொறுமையா குடிங்க மாமா, சுற்ற போகுது. ராத்திரி எல்லாம் போட்டு பொழந்து எடுத்துட்டு பொறுமையா மாமா. இப்படி குடிச்சிட்டேன். அப்போ ரேட்டிங் கொடுக்க மாட்டீங்களா? என்ன கர்ம ரேட்டிங்க எதுக்கு? காஃபிக்கு. ராத்திரி போனதுக்கு ரேட்டிங் வேணாமா? ரேட்டிங் அம்மா குழந்தை கேக்குதுல கொடுங்கடி. வீடாடா இது, ஜெட்டி போட்டு பேய் நிக்குது. டேய் பையன் எங்க தான் வந்திருக்கான் பாத்தியா? வர்றான் பாரு, ஓரஞ்சு வரட்டும் என்னன்னு கேட்போம். காஃபிலாம் குடுக்கறாப்ல இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றியோ? வாயை முடுங்கடா. இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க நாய் மாதிரி அப்படியே கடிச்சு குதறிடுவோம் உங்களை. கோலி ப்ளீஸ் 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 கூல் கூல். என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் இல்ல. ஃப்ரெண்ட் என்னடா ஃப்ரெண்ட்? வேணா ஒரு மனுஷனை சப்பாத்தி மாவும் பேசுற மாதிரி பேசுறாடா அவ. கருணை கட்டம் போட்டு குத்தி எடுக்கிறாடா அவ. கூல் 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 கூல். என்னடா நெட்ட சாரிடா கோலி. சாரி என்னடா சாரி? கோலியா கோலி ராத்திரி ஃபுல்லா என்ன போட்டு அவ அண்டாடி அடிக்கிறா, வெளிய வந்து சாரி கேக்குறா. காப்பாத்துறோம் நம்பி அனுப்பணும் கோலி. நான் எப்படிடா உங்களை காப்பாத்துவேன்? முதல்ல என்ன காப்பாத்திக்க முடியல. என்னடா நடந்துச்சு சொல்லுங்கடா. நான் சொல்றேன். என்ன மேல பாரு. என்ன தாங்க பாக்குறது? அங்க என்னடா தெரியுது? உள்ளே பாரு. அப்படியே இந்த பக்கம் பாரு. ஃப்ரெண்ட்லியா இருங்க, ஃப்ரெண்ட்லியா இருங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு புரியலையா? ஓச்சோ அப்படின்னா நம்ம இங்க இருந்து வெளிய போக முடியாதா? சிங்கிளா எப்படிடா வாழ்க்கையே சிங்கிளா போயிடுச்சுடா. சிங்கிள்னா சிங்கிள்னா நீ கன்ஃபியூஸ் ஆகிடா. நான் சிங்குக்கு பிறந்தவனே. சிங்கிள்னா திருட்டுறா. இன்னும் ஒரு திருட்டு கூட நான் பண்ணலடா. அதான்டா என் கவலையே. இப்ப எப்படிடா இங்க பாரு, நேத்து ராத்திரி அவன் என்ன போட்டு பொழந்து அடிக்கி எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்தி போயிடுச்சு. அதனால இனிமே என்னால யோசிக்க முடியாதுப்பா. டேய் நெட்டா நான் உள்ள எதுக்கு ரேப் பண்ண தானே போனேன். ஆனா அவன் அடிச்சு ரேப்னு பண்ணி லாக்டவுன்ல எப்படி திருடணும்னு தோணுச்சு உனக்கு? அட என்னன்றா சொல்றது, எல்லாம் என் தலை எழுத்து. திருட்டுலாம் பேஷன் கிடையாது. அதனால அதை பேஷனா மாத்திக்க அதை தொழில கத்துக்கணும் போய் ட்ரைனிங் எடுக்க போனேன். இங்க கருமத்துல வந்து திருடி நான் பெரிய ஆளாயி அப்படியே பேர் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஊருக்குள்ள எந்த வீட்டுல போனாலும் லாக்டவுன் வீட்லயே தான்டா இருக்கிறானுங்க. சரி இந்த வீட்டாண்ட வந்தா எவனும் இருக்க மாட்டானுங்க, ஃப்ரீயா திருநாள் வந்தா வெளில இருந்து பேய் இருக்கு தெரிஞ்சா உள்ள வந்த நான் இப்ப என்னடா பண்றது? காமனாட்டி ஏண்டா உனக்கு தமிழ்ல நல்லா வரும்ல? சூப்பரா வருமே. அப்புறம் எதுவும் நான் இங்கிலீஷ் பண்ண வச்சு பாத்துக்கிறேன். தமிழ்ல தான் வைக்க வேண்டியதானே? நல்லா ரிமோட்டா டிவிலே கரெக்டான ப்ரோக்ராம் வச்சு பார்க்க தெரியல. இதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் காமுனாட்டி. நாடு முழுவதும் பரவி பாத்தியா, இதான் நம்ம சேனல். இந்த மாதிரி சேனல்ல வச்சு தாண்டா உலக வச்சு அவங்களாம் தெரிஞ்சுப்பாங்க. நம்மளால வந்துட்டாரு. இவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் செமையா இருக்கும்பா. கிறுக்கு பையன் பேப்பர் கிழிச்சிருவான், டேபிள தூக்கி போடுவான், சேரை தூக்கி மேல அடிப்பான். பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக அட உங்க ஆம்பளைங்களுக்கு எதுக்கு ஃப்ளக்சுவேஷன் வருதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த பர்றா எதுவுமே தெரியாம கேக்குது. ஆம்பளைங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி வருதுன்னு தெரியாதா? ஆம்பளைங்களுக்கு எது கிடையாது வரப்போதே. உங்களால தான் வரப்போதே. நீங்க தான் வர வைக்கிறீங்களே. எங்களாலயா? வேற யாரால? நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணியா என்ன பண்ணலன்னு சொல்ல பார்க்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு ஒன்று பிடிக்கும், நாளைக்கு ஒன்று பிடிக்கும். சரி அதுவாது பிடிக்கும்னு பார்த்தா அதுவும் பிடிக்காது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாம கடைசியில் எங்களுக்கு எங்களே பிடிக்கல. அப்படியா? எங்க மேல இவ்ளோ அன்பு இருக்கு அவ்வளோ அன்பு இருக்குன்னு பேசினா மட்டும் போதாது. எங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அன்பு. இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியது காதல் மண்ணாங்கட்டி தானே. உங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் அம்மு செல்லோன்னு சொல்வீங்க. எல்லாம் முடிஞ்சதும் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. வாய் முடிடி ஏதோ அமைதியா இருக்கட்டும், உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க.
3 கிலோ மேக்கப்பை போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசிட்டு நீங்க இருக்காங்க. திருடுறதுக்காக தானே வந்த வேலையை பாக்குறத விட்டுட்டு ஸ்ரீமுகி பின்னாடி சுத்தின பாரு ஒன்ன சொல்லணும். பாவம் அவ பொண்ணா பேயான்னு எதுவுமே தெரியாம புடவை கட்டினதும் அவ பின்னாடியே நீ சுத்த ஆரம்பிச்சிட்ட. இதான் இந்த ஆம்பளைங்களோட புத்தி. ஜெகே வாய மூடல அப்படியே தூக்கி அடிச்சு சாவுச்சிரும் உன்னை. அவளை அடிக்கிற நீ நடக்கட்டு பிடிக்கிற அவளை. உங்களை சொல்லணும்டா. அதான் செத்துட்டால செத்தவ மேல போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா? இங்க என்ன வேலை விழுக்க? ஏன் உயிரை வாங்கினேன்? உயிரோட இருக்கும்போது எத்தனை ஆம்பளைங்களை அள வச்சான்னு தெரியல. செத்து போய் ஏன் தாக்கா நிக்கிறான். ஆமா நீங்க என்னடா அங்க சதுரிட்டு இருக்கிறீங்க? ஏடா போயிட்டு இருக்கிறே பைத்தியக்காரா? அது ஃப்ரெஷ்வேஷன்ல ஒரு 2 வார்த்தை கோமா வரும்ல, அதான் கூல் பேபி ஃப்ரெண்ட்லி டெவில். சீரியஸா எடுத்துக்காத. நான் சும்மா மனசுல வச்சுக்க மாட்டேன். நான் ஏன் சீரியஸா பேச போறேன்? ஏதோ மனசுல இருக்கிறது வந்துருச்சு. கோல் ஆயிட்டல்ல, நீ அடிச்சா சாதாரணமா இருக்காது. இப்ப ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு கோவம் விடக்கூடாதுமா. ஆனா நீ பேயாச்ச மனுஷன் இல்லையே. அப்பாடா ஒரு நிமிஷம் விளையாடலாமா? நல்லா இருக்கும். இதுல பாம்பு கொத்தாம ஏசானா நீ என்ன போட்டுரு. பாம்பு கொத்தாம நான் ஜெயிச்சா நான் மேல போய் தூங்குறம்மா. சரியா? விளையாடலாமா? ஓன் டர்ன். கிளி 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 கிளி. ஷப்பா. 6 1 2 3 4 5 6ல வச்சிருக்கேன். மறுபடியும் நானே ஆடணும். கிளி 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 3 1 2 3. நீதான் விளையாட கையில வச்சு குடுக்கு. கிளி 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 போடு. போட்டியா? ஜெஸ்டியா? அப்ப 6 போட்டியா? 8 வெய்ய 3 போட்டிருக்கிற. இப்ப நீ வைய. நீயே அட நீதான் 3ல வைய. ஏய் 3ல தான் வைக்கணும். ரூல்ஸ் தெரியாதா உனக்கு? 3ல வச்சாக்கா 3ல தான் வைக்கணும். என்னத்துக்கு பழுக்க வச்ச? 3ல தான் இருக்கணும். அது அங்க வைக்க கூடாது. தப்பு தப்பு தப்பா எப்படி விளையாடு? நீ யாராச்சுதா? இந்த பாரு இந்த மாதிரிலாம் தப்பா விளையாடாத. 3ல ஆடினா 3ல தான் வைக்கணும். நீ என்னதுக்கு தப்பா வைக்கிற? 3ல வை. இங்க பாரு உன் போர்டில் விளையாடு சொல்லிட்டேன். அப்பா நாடி நாடகம் ஆடினுக்கிறேன். நீ வெயிடி வெய். பழத்துல வைக்கக்கூடாது. அப்புறம் அவள் தான் சொல்லிட்டேன். புரியுதா? மறுபடியும் போறேன். மறுபடியும் பள்ளத்திலே வச்சிருக்க. பள்ளத்துல பிறந்தவள அறிவு கட்டி உனக்கு. உனக்கு ஆட்டம் தெரியாது, ரூல்ஸ் தெரியாது, காய் எங்க வைக்கணும் தெரியாது. நான் நாடகம் மாறியா? மாவள உன்ன அப்படியோ புடிச்சு. ஐயோ ஐயோ இங்க பாரு தவளமா. ஐயோ இங்க பாரு. ஐயோ திருடுறதுக்கு இடமாடா கிடைக்கல. இங்க எதுக்கடா வந்து எதுக்கடா எப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் போனா இது தொலை பொந்து, அந்த பக்கம் போனா அவனுக்கு தொலை பண்றானுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறது எப்படியாவது வெளியே போயிடணும். வந்துட்டானுங்க பூசா பிளான் அடி வாங்க கொடுக்கறதுக்கு. மறுபடியும் நேரத்துக்கு வந்திருக்கீங்க. நான் ஈஸியா ஹோட்டல் ரூமா கட்டி வச்சுக்கிறேன். டேப்பா அவங்கெல்லாம் கையெழுத்து கும்பிட்றேன்டா. என்னால தாங்க முடியலடா. உங்களுக்கு உங்க பிளான்ஸுக்கு ஒரு கும்பிடுறா. என்னை தயவு செஞ்சு விட்டுருங்கடா. எப்ப உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். மாட்டி விடுறதுக்கு இல்ல, இதுல இருந்து வெளில போகலான்னு. டே அரபம்மா நீ பேசாத. நீ பேச காண்டாவது சொல்லிட்டேன் உன்ன. நிஜமாதான் கோலி, நான் சொல்றேன்ல நீ கேளு. நீ சொன்னா ஓகே தாம்மா. நீ என்னன்னு சொல்லு. ஸ்ரீமுகி எப்படி பேய் ஆனான்னு நீயே ஒரு தடவை அவகிட்ட பேசி தெரிஞ்சுக்கோ. ஏன் அந்த விஷயம் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாமே. என்னதுக்கு உள்ள இழுக்கணும்? ஏன் நீங்களே போய் கேளுங்க என்னன்னு சொல்லுவா. அப்படி இல்ல கோலி, அத நீ தான் தெரிஞ்சுக்கணும். யாரு? நான் போய் கேட்கணுமா? ஐயோ நம்ம உடம்பு தாங்காதுமா. அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து அவ வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவ பிரச்சனையை தீர்த்து வச்சா அவளும் நம்மள விட்டு போயிடுவா. நம்மளும் சேஃபா வீட்டுக்கு போயிடலாம். ப்ளீஸ் கோலி நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்க மனுஷனா பிறந்து உருப்படியா யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவை சொல்லிருக்கீங்க அப்படின்னா அது இதுதான்டா. எப்பா ஒரு நிமிஷம் இருங்கடா.
போலாமா? கோலி ப்ளீஸ்டா. கோலி வாடா. சரி ஓகேடா, வாங்க போலாம். வாங்கடா போலாம், எது நடக்கும்போது நடக்கணும், போலாம். டேய், நம்ம டைம் நல்லா இருக்கு, அவளும் ஏதோ நல்ல மூட்ல இருக்கா, விளையாடிட்டு இருக்கா. வாங்க போலாம். நவுரி. குழந்தை விளையாண்டுக்குதா? விளையாட்டம். இதுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு விளையாண்டுமே, அந்த மாதிரியா இல்ல இது புது ஆட்டமா? அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்லுங்க. அது உன்னை பத்தி இவங்களுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கான். அந்த டவுட் என்னன்னு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. அது என்னமோ கேளுமா, அது என்ன சொன்னிய? ஸ்ரீமுகி, நாங்க ஒன்னு கேட்கலாம்னு நினைக்கிறோம். உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா கேளுங்க. ஒன்றும் இல்ல. அது அது தாதா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? நீ ஏதோ மனசுல இருக்குன்னு சொன்னியா, அது அந்த பொண்ணுகிட்ட கேளுமா, பதில் சொல்லும். நீ கேளு. அதான் என்னன்னு கேக்குறாங்கல்ல. எதுவும் இல்லம்மா. இப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் ஆத்மா வந்து மேலே போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா சிலது இங்கே எப்படி சுத்திட்டு இருக்கும். அதுக்கு ஏதாவது ஃபிளாஷ்பேக் எதனா இருக்கும். அது அந்த மாதிரி ஏதாவது ஃபிளாஷ்பேக் உனக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணலான்னு இங்கே கேட்க வந்திருக்கிறோம். அந்த மாதிரி இருந்தால் நீங்களே சொல்றீங்க. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீங்க சால்வ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நீங்க பேய் படம் நல்லா பாப்பீங்க போல இருக்கு. அது அப்பப்போ பார்ப்போம், சும்மா கேஷுவலா பார்க்கறது தான். ஒரு பேயா என்னால முடியாத காரியத்தை மனுஷங்க நீங்க செய்வீங்களா? இருந்தாலும் பேய்ங்களுக்கு ஃபிளாஷ்பேக் இருக்கணும்னு ரூல் ஒன்றும் இல்லையே. அது இல்லை ஸ்ரீமுகி, உன்னை பத்தி நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் நானும் கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், பர்சனலா. சொல்லுமா. ஏதோ பயப்படாதீங்க, இப்ப சொல்ல போறாங்க. என் பேர் ஆலியா. எனக்கு 5 வயசு இருக்கும்போதே என் அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. தனிமையான வாழ்க்கை, சொந்தக்காரங்க கூட யாரும் சேர்த்துக்கல. ஒருவேளை சாப்பிட்றதுக்கு வீடு வீடா போய் எல்லா வேலையும் நான் கேட்டு செய்வேன். பசியால நான் அழாத நாளே இல்லை. நான் வயசுக்கு வந்துட்டேன்னு சுத்தி இருக்கிற ஆம்பளைங்க மூலியமா புரிஞ்சுது. ஒரு பக்கம் பசி பட்னி, இன்னொரு பக்கம் ஆம்பளைங்களோட கேவலமான பார்வை என்னை ரொம்ப வருத்தப்பட வச்சுது. எனக்கும் ஒரு குடும்பம் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் அழாத நாளே கிடையாது. இருந்தாலும் அந்த கடவுள்கிட்ட நான் ஒண்ணுதான் கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுங்க சாமின்னு கேட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒண்ணு புரியல, அந்த கடவுள் ஏன் எங்களை மாதிரி ஆளுங்களோட பேச்ச கேட்கறதே இல்லைன்னு. நிறைய வாட்டி கேட்டேன் போல இருக்கு. என்னையும் ஆக்சிடென்ட்ல கொன்னுட்டாரு. ஆனா உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் கேட்டது அவர் காதுல விழுந்திருக்கு போல இருக்கு. உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு இந்த உடலை கொடுத்தாரு. உங்க எல்லார் கூடயும் விளையாடினேன், உங்க எல்லாருக்கும் சேவை செஞ்சேன், உங்க எல்லார் மேலேயும் அன்பு காட்டினேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு தெரியும் நான் செத்து 11 நாள் ஆச்சுன்னு. மிஞ்சி போனா இன்னும் 1 நாள் மட்டும்தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இந்த ஜென்மத்துல நீங்க தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்க தான். கவலைப்படாத. இத்தனை நாள் நீ எங்களுக்கு எவ்வளவோ சேவை செஞ்ச. இந்த 24 மணி நேரம் நாங்க எல்லாரும் உனக்கு சேவை செய்வோம். சேவையில எங்க அன்பு என்னன்னு காட்டுவோம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நீங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு வாழ்க்கை ஃபுல்லா நிலைச்சிருக்கணும். என்ன நீங்க ஒரு பேயா பார்க்காம உங்க வீட்டுல ஒரு பொண்ணா என்ன நினைச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும்.
மாமா வாழ்க்கையில நான் யாரையும் காதலிக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா உன்னோட காதல் பார்த்ததுக்கு அப்புறம் காதல்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்கெல்லாம் என்ன மறந்தாலும் நீ மட்டும் என்னை எப்பவும் மறக்காம இரு மாமா. கோலி கோலி அழகா ஒண்ணு இல்லை. ஒரு முறைதான் உன்னை நானும் பார்க்கும் நேரத்திலே அலைந்திடும் மனதினிலை ஆத்ம தரிசனமே. நாதியின்றி நானும் தனிய போகிறேன். வேண்டுமே என் அன்பே வேண்டுமே, நான் கொண்ட ஆசைக்கு முடிவில்லை, கனவுக்கு விதி இல்லை, மறுபடி ஜனித்திங்கு உன்னுடன் கலந்திடவே. காதலே அருகில் வா, ஒரு முறைதான் உன்னை நானும் பார்க்கும் நேரத்திலே அலைந்திடும் மனதினிலை ஆத்ம தரிசனமே. நாதியின்றி நானும் தனியே போகிறேன். வேண்டுமே என் அன்பே வேண்டுமே, நான் கொண்ட ஆசைக்கு முடிவில்லை, கனவுக்கு விதி இல்லை, மறுபடி ஜனித்திங்கு உன்னுடன் கலந்திடவே. காதலே அருகில் வா, ஒரு முறைதான் உன்னை நானும் பார்க்கும் நேரத்திலே அலைந்திடும் மனதினிலை ஆத்ம தரிசனமே. நாதியின்றி நானும் தனியே போகிறேன்.